நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு டஃப்பாக இருந்தாலுமே நம்மளோட இயர்லி ஸ்டார்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா, நம்ம டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் நம்ம என்ட்ராக போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, it will be more useful for entering all the multidisciplinary courses. Then other national entrance exams என்னெல்லாம் இருக்குது, நீட், நாட்டா, பிட்சாட், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. இப்போ ஸ்கூல் எக்ஸாம்ஸுமே நிறைய கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஸ்கூல் எக்ஸாம்ஸ்னால் வாட் எவர் இட் மே பி, போர்டு எக்ஸாம்ஸ், ஐ மீன் ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, என்ஐஒய்ஸ், வாட் எவர் இட் மே பி. ஸோ எல்லா ஸ்கூல் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கும் ஃபுல் மார்க்ஸ், சென்டம் மார்க்ஸ் வாங்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்ஸ் இஸ் நாட் த அந்த ரிசல்ட்னால தான் அப்படின்றது கிடையாது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க வந்து ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 14 or 15 இயர்ஸ்லேருந்து they will start preparing for JEE mains exam. So in the STEM, science, technology and education and mathematics in the field நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஜாப் ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஜாப் ரோல்ஸ் அரௌண்ட் த குளோப் அண்ட் இந்தியா இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற ஒரு ஃபீல்டு வந்து இந்த ஸ்டெம் அப்படின்றது. இந்த ஸ்டெம் எஜுகேஷன் நம்ம இயர்லி ஸ்டார்ட்டாகவே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது டஃப்பாக தெரியாது. பிகாஸ் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப டஃப். ஸோ அந்த பேசிஸ்க்காக தான் நம்மளோட அகாடமியில் 2 கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒன் இஸ் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஃபார் ஜேஇ மெயின்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்சஸ் நான் ஜேஇ மெயின்ஸ் கூட சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஸ்டெம் எஜுகேஷன். ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் எலிஜிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் எனி கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் ஜேஇ, நீட், நாட்டா, பிட்சாட், whatever it may be. Okay, so it covers all the physics, chemistry, biology, mathematics especially. So the foundation course la yarla join pannalam appadina class 8th, class 9th and class 10th students can join. So class 8th la irundhu 10th varaikku irukra students வந்து join பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹவர்ஸ் நீங்கள் இது ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இது வந்து உங்களுக்கு வந்து டிபிக்கல் கான்செப்ட்ஸ், டஃப்பான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் எனி கைண்ட் ஆஃப் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ கேன் ஏபிள் டு சால்வ் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் சைடு வந்து மிஸ் ஆகுது. தே டோன்ட் நோ ஹவு டு அப்ளை த கான்செப்ட்ஸ் டு த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸஸில் சொல்லிடுவோம். அண்ட் தென் நைன்த் ஏஜ்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டைவர்ஷன் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆக முடியும். ஸோ அடுத்த கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மேஜர் கோர்சஸ். ஸோ மேஜர் கோர்ஸில் லெவல் 1 அண்ட் லெவல் 2. லெவல் 1 contains +1 syllabus, அதாவது கிளாஸ் 1, கிளாஸ் 11th ஓட சிலபஸ். ஸோ அண்ட் தென் கிளாஸ் 12th ஓட சிலபஸ் வந்து லெவல் 2 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ், லெவல் 1, லெவல் 2, இந்த 3 கோர்ஸுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வில் கிராக் ஜேஇ எக்ஸாம்ஸ் as well as all kind of national exams, competitive exams, all India engineering and medical exams. Apart from that, எல்லா multidisciplinary courses கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்த கோர்சஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்றது ஆஃப்டர் ரைட்டிங் ஆல் தீஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் இட் வில் கிவ் யூ பெட்டர் ஃபியூச்சர் ஐ மீன் பிளான்ஸ். அண்ட் தென் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரியலி இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ விஷ் டு டேக் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ். மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா கோட் பண்ணுற வேர்ட் வந்து ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றது ஒன் டேல வர முடியாது. ஸோ ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து அதை வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஸ்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. ஸோ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் வந்து நிறைய மிஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ தட் தே ஃபீல் ரியலி டஃப்
அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் பேசிக்ஸ், லேக் ஆஃப் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் நாலேஜ் இல்லை அப்படின்னா we can't able to study even for our board exams. சும்மா மக்கப் பண்ணி எழுதுனா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 60% தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் 40% பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கும், அப்படி இல்லைனா கான்செப்டுவல் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும் போர்டு எக்ஸாம்ஸ்லேயே. ஸோ எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஜேஇ மெயின்ஸ் தான். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் டைமில் டவுட் வர்றது என்ன அப்படின்னா, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி குழந்தைங்க சில்ட்ரன் வந்து ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமையும் ஜேஇ மெயின்ஸ் சாப்டர்ஸையும் ஸ்கூல் சாப்டர்ஸையும் எப்படி வந்து ரெண்டையுமே கோஆர்டினேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ இட் வில் பி அடிஷ்னல் பேர்டன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே சிலபஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் சிலபஸ் நான் இன்னொரு இதில் நான் இன்னொரு வீடியோவில் நான் அது வந்து போடுறேன். ஸோ ஜேஇ மெயின் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களோட போர்ட் சிலபஸ் என்ன இருக்கும் அதே சிலபஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் அடிஷன் டு தட் நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் அண்ட் தென் மேக்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ரைட் பாத் ஆஃப் கேரியரில் கொண்டு போக முடியும். அண்ட் தென் they can able to determine அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கிளாஸ் 12லையுமே இப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப பயப்படுறாங்க அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி, என்ன கோர்சஸ் நம்ம பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம். ஸோ எதுவுமே நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து அல்லது 8th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த 8th, 9th, 10th வந்து அவங்களோட டீவியேஷன் அந்த டைம் தான் வந்து நிறைய டீவியேஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டடீஸை விட்டு கொஞ்சம் டீவியேட் ஆவாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து ரீகன்சைல் பண்ண முடியும். ஓகே, ஸோ கேரியர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பயோடெக் கேரியர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக, டேட்டா சயின்ஸ், பயாலஜி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அண்ட் what else to say, supply chain management, logistics, lecturing, operations, then subject matter expert, அப்புறம் வேறு என்ன நிறையா பிஸ்னஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃப்ரம் அ கெமிஸ்ட் டு a physicist, professional mathematician, lab technician, food scientist, microbiologist, programmer, data scientist, machine learning, software developer, content writer, and then content creator, graphic designer, doodles and game developer, so to being a coder, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம போகலாம். அந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ வில் கெட் லாட் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் வந்து இன் அண்ட் அரவுண்ட் இந்தியா இருக்குது, அரவுண்ட் த குளோப். ஸோ இது அதனால தான் இந்த ஜேஇ மெயின்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. இந்த ஜேஇ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராட் சிலபஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ அன்லைக் நார்மல் எக்ஸாம்ஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் இட் சிலபஸ் allows the participants to equip themselves with enough wisdom to clear other entrance exams. And then +1 +2 வரும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கிளாஸ் 11 கிளாஸ் 12 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்டர் ஆவாங்க. அண்ட் தென் they score match marks also. அண்ட் தென் அவங்களோட ஃப்யூச்சர் கெரியருக்கும் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேஇ மெயின்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு, அந்த கரண்ட் அகடமிக் இயரில் கிராக் பண்ணுறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இந்த 3 எடுத்துகிட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூல் எக்ஸாம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் விதவுட் எனி ஃபியர் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். விதவுட் எனி ஃபியர் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட சில்ட்ரனுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த ஜேஇ மெயின்ஸை வந்து கிளியர் பண்ண வைக்க முடியும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து 22 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் அரவுண்ட் த குளோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5th ரேங்க் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நம்ம கிளியர் பண்ணிட்டா கூட சப்போஸ் அப்ராடில் நீங்கள் எஜுகேஷன்
ப்ரொசீட் பண்ணணும்னு நினச்சா கூட. ஸோ ஜெஇ மெயின்ஸ் கிராக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வில் பி கன்சிடர் அஸ் த மோஸ்ட் டேலண்டட். It will give you a much knowledge, much wider knowledge since it's having a broad syllabus இல்லையா. இது கேரி பண்ணியிருக்கிறது ஒரு ப்ராட் சிலபஸ். அதனால தான் இந்தியன்ஸ் வந்து இப்பயுமே பாருங்கள் யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியன்ஸை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நாலேஜ்னால தான் அவங்கள வந்து இந்தியன்ஸை சூஸ் பண்ணுறாங்க எல்லா டைப் ஆஃப் ஃபீல்டுமே. ஸோ திஸ் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்.